திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் சூறாவளி காற்றில் சிக்கி 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல், புதுப்பட்டு, தீத்தாண்டம்பட்டு, கொட்டாவூர், குப்பநத்தம் உள்ளிட்ட ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் பல்வேறு வகையான வாழை மரங்களை சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் திங்கள் இரவு இடி மின்னலுடன் சுற்றி வளைத்து வீசிய சூறாவளி காற்றில் சிக்கி 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. கைக்கெட்டியும் வாய்க்கு எட்டவில்லை என்பது போல் அறுவடைக்காக காத்திருந்த விவசாயிகளுக்கு சோகமே மிஞ்சியது. ஆண்டுதோறும் வாழை பருவ காலங்களில் சூறாவளி காற்றில் சிக்கி சேதமடைந்து வரும் வாழை விவசாயிகளுக்கு வேளாண்மை மற்றும் வருவாய்த்துறை மூலம் கணக்கெடுப்பு செய்து பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என இப்பகுதி வாழை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏலக்கி வாழை இன்னும் ஒரு 10-20 நாள் 20 நாள் மழை இல்லாமல் இருந்தால் நல்ல விலைக்கு விற்றுருக்கோம். ஆனால் இப்போ அடிமாட்டு விலைக்கு கூட வாங்க மாட்டாங்க. இந்த மழை பெஞ்சி இந்த மழை முறிஞ்சதால் ஏகப்பட்ட விவசாயிகளுடைய ஏகப்பட்ட பாதிப்பு. இதற்கு தமிழக அரசு என உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.